வணக்கம். 11/4/2026 ஏப்ரல் மாதத்திலே சனிக்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 28ஆம் நாள் தேய்பிறையின் நவமி. நவமி மாலை 9:58 வரைக்கும் இருக்கும். பின்பு தசமி. உத்திராட நட்சத்திரம் காலை 11:13 வரைக்கும் இருக்கும். பின்பு திருவோணம். திருவோணம்னாலே திருவோண விரதம் வந்துடும். திருவோணம் விரதம் என்பது விஷ்ணு பகவானுக்கான விரதம். விஷ்ணு பகவானை அது நம்ம காவந்து தெய்வம். நம்மளை எப்படியெல்லாம் காவந்து பண்ணணுமோ அவ்வளவு அழகா காவந்து பண்ணுவார். சூரியன் எந்த ராசியில இருக்கிறாரோ அந்த ராசியின் நிலையில்தான் நாழிகை அப்படிங்கிறது வரும். அப்போ லக்ன நாழிகை இருப்பு அப்படின்னு பார்க்கும்போது மீன லக்னத்திலே சூரியனின் நாழிகை 0, வினாழி 25 சொல்லுவோம். சூரியனுக்கு 6:05 உதயம் ஆயிடுறார். 7:30 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நல்ல நேரம் காலையிலையும், சாயங்கால வேளையில 5:30 6 மணி வரைக்கும் இருக்கும். கிழக்கு பக்கம் சூலம், பரிகாரம், தயிர். சந்திராஷ்டம் திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். சனி, சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் மீனராசியிலும், சுக்கிரன் மேஷராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், ராகு கும்பராசியிலும் இருக்க உத்திராடம் என்கிற மகர ராசிக்குள்ள சந்திரன் இருப்பார். திருவோண நட்சத்திரத்துக்கு போயிடுவார். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். ஒருவர் ராசிக்கும் பலனை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்துக்குள்ளர சூரியனுக்குரிய இந்த சந்திரன் உள்ள வராரு. மத்தியான வேளையில அவர் திருவோண நட்சத்திரம் என்கிற சந்திரன் தன்னுடைய சுயசாரத்துக்கு போறாரு. இதனால மற்றவர்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. 2, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷப ராசி அன்பர்களே, இன்னைக்கு காலையில எழுந்ததுமே பெருமாளை வணங்கிடுங்க. ஐயா சாமி, என்னை காப்பாத்தி என் கூடவே இரு. எனக்கு எவ்வளவு விதத்துல நன்மையை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மையை செய். எனக்கு மனசுல இதெல்லாம் ஆசை அப்படின்னு ஆசையை லிஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. அவர்கிட்ட நல்லா அமைதியா வேண்டிட்டு இன்னைக்கு காலையிலேருந்து வேலைகளை துவங்க. நல்ல விஷயமா நிறைய நடக்கும். 3, 7 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மிதுனம் ராசி அன்பர்களே, திருவோண விரதம் அப்படிங்கிற இந்த விரதத்தின் நாள் இன்னைக்கு. காலையில எழுந்த உடனே வைகுண்ட பெருமானை மனதில் நினைந்து நீங்கள் இன்னைக்கு துவக்கத்தை எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்திலும் முக்கியமாக இந்த கணக்கு, அப்புறம் வழக்கு, குழந்தைகள், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லதை நடக்க வேண்டும்னு நினைச்சு கொண்டீங்கன்னா சாயங்காலம் இதுக்கெல்லாம் கிஃப்டாக மாறி உங்களுக்கு நல்ல நல்ல ஆன்சர்ஸ்லாம் ரெடியாக இருக்கும். 1, 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கடகம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். கொஞ்சம் மறதி வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. ஜாக்கிரதையா இருந்துக்கிடுங்க. மற்றபடி இன்றைக்கு பூச நட்சத்திரக்காரர்கள், ஆயில நட்சத்திரக்காரர்கள் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இருக்காது. ஆனாலும் நீங்க செய்யக்கூடிய காரியங்களில இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான லாபத்தை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். சிம்ம ராசி நண்பர்களே, இன்றைக்கு உற்சாகமான ஊக்கமான நாளாய் அமைய போகிறது. நீங்க எவ்வளவு தூரம் உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க லாபத்தை நீங்க எதிர்நோக்கலாம் அப்படின்னு இருக்கு. திருவோண நட்சத்திரத்திலே இன்னைக்கு சந்திரன் இருப்பதனாலே சவண விரதம் அப்படிங்கிற விரதமானது விஷ்ணு பகவானுக்கு இருக்கிறதை இன்னைக்கு கடைபிடிங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எனர்ஜி ஃபுல்லா இருப்பீங்க. 2, 8 என்ற அதிர்ஷ்டம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கன்னிராசி நண்பர்களே, இன்றைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேரோட இருங்க. பயணங்களிலே அலைச்சல்கள் நிறைய ரஷ்ஷிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரஷ் எல்லாம் வேண்டாம். கொஞ்சம் கூலா எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா சரியா இருக்கும். லாபங்கள் உண்டு. இன்னைக்கு 6, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி அன்பர்களே, மனதிலே அமைதி, எந்த காரியத்தை செய்ய வேண்டும் தெளிவுகள், உருப்படியா ஒரு காரியத்தை செஞ்ச பிறகு அடுத்த காரியங்களில் போட மைண்ட் செட் இதெல்லாம் இருக்கும் இன்னைக்கு. அதனால இன்னைக்கு டிசிப்ளின் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்க போறது.
அதுக்கேற்ற மாதிரி நீங்க காரியங்கள்லாம் செஞ்சுக்கிடுங்க. 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி அன்பர்களே, பலவிதமான ஆதாய தேடல்கள் வரக்கூடிய நாள் இன்னைக்கு. இதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணிடக்கூடாது அப்படின்லாம் வரும். அதனால கொஞ்சமே நீங்க என்ன பண்ணுங்க, நிதானிச்சுக்கிடுங்க. என்னென்ன பண்ண போறோம், என்னென்ன வேலைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும்போது மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இந்த மனசை கண்ட்ரோல் பண்ணீங்கனாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நீங்க வெற்றி உண்டு. 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, இன்னைக்கு ஸ்ரவண விரதம். எவ்வளவு தூரம் நம்ம விஷ்ணு பகவானை விரதம் இருந்து அவரை பாதத்தை பிடித்து கொள்கிறோமோ, அவர் எப்படி இருப்பார்? விஷ்ணு பகவானுடைய 3 நிலைன்னு சொல்லுவோம். நின்ற கோலம், அமர்ந்த கோலம், கிடந்த கோலம்னு சொல்லுவோம். அப்படி பெருமாளா பார்க்கறது, நரசிம்ம பெருமானை பார்க்கறது, அனந்த பத்மநாபை பார்க்கறது, எப்படியோ ஒன்று பண்ணீங்கனாலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. 2, 1 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மகர ராசி அன்பர்களே, உங்க ராசிக்குள்ள திருவோண நட்சத்திரத்திற்கு மனசுல இனம் புரியாத பயம். அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, இது ஆயிருமோ, அது ஆயிருமோன்னு எக்ஸ்ட்ராவா நீங்களே உங்களுக்குள்ளார நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸை போட்டு குழப்பிக்கூட சூழ்நிலை. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. காலையில் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்ட பிறகு நீங்கள் காரியங்கள் எல்லாம் செய்யுங்க. எந்தவித பயங்களையும் ஓரங்கட்டி வச்சிருங்க. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் இன்றைய நாளை பயணம் செய்யுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஸ்திதி தான். லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறாரு. அதனால பல காரியங்கள் நீங்க செய்யற காரியங்கள் வெற்றியாக அமையும். குருவின் பார்வையினாலே உங்க ராசி மேலே இருக்குது. அதனால மேன்மையாக உங்களை பற்றி நல்ல உயர்வான நல்ல நியூஸ்லாம் கிடைக்கும். அதுக்கு இன்னைக்கு 5, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மீனம் ராசி அன்பர்களே, இன்னைக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானே குருவும் பார்க்கிறார் உங்க ராசிநாதன். 4ஆம் இடத்துல இருந்து பார்க்கிறார் சுகஸ்தானத்துல இருந்து. அதனால தொழிலிலே மத்தியான வேலையில கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. ரொம்ப வேலை பண்ணியாச்சு, கொஞ்சம் அடுத்தவங்க வேலையிலேருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்போம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிடுங்க. 4, 8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளை அமையட்டும். வாழ்க வளத்துடன்.